வட அமெரிக்கா தமிழ் சங்க பேரவை சார்பாக பன்னாட்டு தொழில் முனைவோர் கூட்டமைப்பு இன்று கோவையில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் என்னுடைய தலைவர் அன்பு சகோதரர் விஜய் மாணிக்கவேல் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கும் அன்பு சகோதரர் சின்னசாமி அண்ணன் அவர்களையும், சகோதரி அக்கா சாந்தி தங்கராஜ் அவர்களையும் மற்றும் இந்த பேரவையின் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் ஒரு பெரிய ரோல் மாடலாக வழிகாட்டியாக பொங்கலூர் பழனிசாமி மாமா சொன்னாங்க. 25 ஆண்டு காலம்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் ஒரு 50 ஆண்டு காலம் அடையாளமாக இன்றைக்கி இருக்கிறாங்க. அது யாருமே மறக்க முடியாது. பொலிட்டிக்கலில் நீங்கள் இந்திய அளவில் கோயம்புத்தூரில் ஒரு அடையாளமாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் நம்ம கட்சி நம்ம கட்சிங்கிறதுனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியிலையும் சரி, அண்ணன் பொங்கலூர் பழனிசாமன் இல்லாமல் ஒரு வரலாறு இதில் எழுதவே முடியாது. எனக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல், எனக்கெல்லாம் ஒரு பெரிய குரு. அவங்க நிறைய பல தடவை எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ணன் பொங்கலூர் பழனிசாமன் அவர்களையும், ஐயா பேரூர் ஆதீனம் திரு சுந்தரலிங்க மருதல அடிகளார் அவர்கள் பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. இன்றைக்கு தான் முதல் மேடையில் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதனால் அவங்கள பற்றி எனக்கு பத்திரிக்கைகள், கல்யாண பத்திரிக்கைகள் பார்ப்பேன், ஒரு நிகழ்ச்சி பார்ப்பேன், இந்த மாதிரி இருப்போம். அதே மாதிரி அங்கே வருகை இருந்திருக்கும் நம்முடைய ஈரோட்டின் ஒரு அடையாளமாக இருப்பாங்க. உங்களுக்கு ப்ரைவேட் கான்ட்ராக்டரில் இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்கிற யூஆர்ஜி தேவராஜ் மாமா அங்கே இருக்காங்க. அவங்களாம் எனக்கு ஒரு இன்றைக்கி வரைக்கும், இப்போ இந்த நிமிஷத்து வரைக்கும் எனக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு கருத்து வழிகாட்டுதல், எந்த இடத்துல நல்லது எந்த இடத்துல தவறு இதையெல்லாம் சுட்டி காட்டுறவங்க. அதனால தான் இன்றைக்கி வளர்ந்து அவ்வளோ உயரம் ஒரு 3ஆம் தலைமுறையாக இன்றைக்கி உருவாக்கி விட்டுருக்காங்க. அவங்களையும் இங்கே வந்திருக்கும் தொழில் முனைவோர்கள் அனைவரையும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள்லாம் கோயம்புத்தூருக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்தியா சுதந்திரம் வாங்கி இன்றைக்கி 75 வருஷம் முடிஞ்சதுங்க. 75 ஆண்டு காலத்தில் இன்றைக்கி நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் பொங்கலூர் பழனிசாமிலாம் 2வது தலைமுறையாக இருக்குது. நாமெல்லாம் கிட்டத்தட்ட 3வது தலைமுறை. இந்தியாவில் நாமெல்லாம் 3வது தலைமுறை. இன்றைக்கி இந்தியா சுதந்திரம் வாங்குறப்போ நம்ம தாத்தாக்கள்லாம் அந்த சுதந்திரத்துக்காக போராடி பெற்று கையில் கொடுத்தாங்க. அது முதல் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன் நம்ம அப்பாக்கள்லாம், அவங்கெல்லாம் வளர்த்தி, அதாவது எழுந்து நின்று நம்ம ஒரு நாட்டை ஒரு இடத்துல கொண்டுகிட்டு நிறுத்தி ஒரு உலக அளவில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் நிறுத்துகிற அளவு கொண்டு கொடுத்தாங்க. அடுத்து 3வது ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷன் தான் பழமையும் பார்த்தது, புதுமையும் உருவாக்குனது, அடுத்த வளர்ச்சியும் பார்க்க போகிற ஜென்ரேஷன் இந்த 3வது ஜென்ரேஷன். அதை உருவாக்க போகிறது நீங்கள் தான், நாம தான். அந்த இடத்துக்கு நம்ம இருக்கிறது மிகப்பெரிய பெருமை. ஏன்னா இதுக்கு அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கின ஜென்ரேஷனே மறந்துடுவாங்களாட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம பழமை என்ன, நம்ம கல்ச்சர் என்னங்கிறதே குறைஞ்சிக்கிட்டு வருது. அது 4வது ஜென்ரேஷனாக வரும். என்னோடய மகன், பொங்கு மகன் இவங்களாம் வர்றப்போ 4வது ஜென்ரேஷன் வந்துடும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய, இப்போ நம்ம அவங்களாம் எடுத்து நிறுத்தி கொண்டாந்தாங்க. இப்போ நம்ம ஓட ஆரம்பித்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த ஜென்ரேஷன் பறக்கிற ஜென்ரேஷனாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பித்து 1988வது வருஷம் இந்த அமைப்பு ஆரம்பித்து இன்றைக்கி செகண்ட் ஜென்ரேஷனாக இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேங்க. 30 வருஷம் முடிஞ்சால் ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சுது. செகண்ட் ஜென்ரேஷனாக இப்போ அங்கே இந்த நம்முடைய தமிழ்ச்சங்கம் இன்றைக்கி செகண்ட் ஜென்ரேஷனாக போயிட்டுருக்கு. அப்படி ஒரு கட்டமைப்பை இன்றைக்கி உருவாக்கி இன்றைக்கி இளம் தொழிலதிபர்களை உருவாக்கி கொண்டுட்டு இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் முதல்கண் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் நம்மளுடைய தமிழர்கள் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி தை பொங்கல் முடித்து தமிழர் திருநாள், திருவள்ளுவர் திருநாள், அனைத்துமே தமிழர் நாள். இன்றைக்கி இந்த 3 நாள் அனைத்துமே தமிழருக்குரிய நாள். அந்த நாளில் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறீங்க. அதுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
கலாச்சாரம் அப்படியே பேசினாங்க. என்ன தொழில், கல்ச்சர், லாங்குவேஜ் அப்படின்னாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வர வேண்டியது லாங்குவேஜ், ரெண்டாவது கல்ச்சர், மூணாவது தொழில். இந்த மூணு நமக்கு ஒரு ஆணிவேர். ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு. விவசாயம் இருந்தால் மட்டும்தான், அதிலிருந்து உருவானவங்க தான் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற அத்தனை பேர் விவசாயிகளுடைய மகன் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய மொழி காப்பாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பை கண்டுபிடிச்ச தமிழன். அந்த தமிழ் பார்த்திங்கன்னா இன்னைக்கு தமிழன் இல்லைன்னா உலகத்தில் ஏன் அமெரிக்காவே ஆட்டம் கண்டு போயிடும். நம்மளுடைய தமிழ்நாடு இல்லைன்னா, தமிழ் நீங்கள்லாம் இல்லைன்னா. அங்கே ஓட சொன்னாங்க, அதிபர் மிரட்டுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அது வேற. ஆனால் அவர் மிரட்டினாலும் தமிழனை கண்டு பயந்து தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்தியா பூராமே இன்றைக்கி ஒரு சூழ்நிலை, உலகம் பூராமே ஒரு சூழ்நிலை இருக்குது. தமிழுக்கு வந்து தமிழர்கள் வேணால் அந்த உழைப்பு. 3வது ஜென்ரேஷன் இன்றைக்கி நீங்கள் நம்ம கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா அன்றைக்கி கோமணம் கட்டி இருந்தனால தான் இன்றைக்கி நம்ம கோட்டு சூட்டு போடுறோம். அந்த உழைப்பு அதாவது ஒரு கிராஜுவலான வளர்ச்சி. தமிழனுடைய வளர்ச்சி, அறிவு எல்லாமே ஒரு கிராஜுவல் டெவலப்மெண்ட். 25 வருஷம் கழித்து நம்ம என்ன பண்ணுவோம்னு ஒரு திட்டமிடுதல் பண்ணுவோம். அது வந்து நம்ம மட்டும்தான் பண்ணுவோம். நம்முடைய பையன் பேரனுக்கு என்ன நாம் அடிப்படை பண்ணணுங்கிறத அந்த திட்டமிடுதல். அப்போ வந்து நம்மளுடைய வளர்ச்சி, நம்ம ஒவ்வொரு குடும்பம் வளர்றப்போ, தனி மனிதன் வளர்றப்போ குடும்பம் வளரும், குடும்பம் வளர்றப்போ நாடு வளரும். அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய இதே கிடையாது. அப்போ நம்மளுடைய திங்கிங் மட்டும்தான் பெரிய அளவில் இருக்குது. இது நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, எம்பி ஆனதுக்கப்புறம் நிறைய மீட்டிங் வந்து நார்த்து எல்லாம் போனேன். இந்த வெளிநாடு எங்கேயும் போகல. நார்த்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஸ்டேட்டுக்கு வந்து மீட்டிங், கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் போனேன். போய் பார்க்குறப்ப நம்மளுடைய வளர்ச்சி, நம்ம தமிழனுடைய வளர்ச்சி. நீங்கள் எல்லாருமே வந்து அமெரிக்கா போவீங்க, தமிழ்நாடு வருவீங்க. ஆனால் இந்த மற்ற ஸ்டேட்லாம் போய் பார்த்தீங்களான்னு தெரியாது. போய் பார்த்தோம்னா நம்மளுடைய வளர்ச்சி வந்து, தமிழ்நாடுடைய வளர்ச்சி ஜப்பானுடைய வளர்ச்சிக்கு நிகராக இருக்குது. இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ ஜப்பானுக்கு ஈக்குவலாக நம்ம வளர்ந்து போயிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் ஒரு வல்லரசுனா அது தமிழ்நாடு. எப்படி உலகத்தில் ஒரு வல்லரசு அமெரிக்கா சொல்கிற, ரஷ்யா சொல்கிற மாதிரி இந்தியாவில் ஒரு வல்லரசு தமிழ்நாடு. அது காரணம் நம்மளுடைய தொழில் முனைவோர்கள். ஒரு 3 மாதம் இருக்குது. ஒரு தொழில் அதிபர் எல்லாம் வர சொல்லி, தமிழ்நாட்டில் இருக்க தொழிலதிபர்கள் வர சொல்லி நம்ம முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் ஸ்டாலின் ஒரு சென்னையில் ஒரு பெரிய இது வச்சுருந்தாங்க, கெட் டுகெதர் வச்சு, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் தொழிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, தமிழ்நாட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம இதில் நம்மளுடைய கோவை மண்டலத்திலிருந்து, கொங்கு மண்டலத்திலேருந்து அண்ணன் நாகராஜ் அண்ணன், ராமராஜ் காட்டன், அவர் அதில் கலந்துருக்காங்க. அவர் உங்களுக்கு தெரியும், அடிப்படையில் ஒரு நெசவு தொழிலாளியாக இருந்து, இன்னும் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து, இன்றைக்கி அவருடைய உலகத்தில் அவங்க இல்லாத பிரான்ச்சே கிடையாது. தனி மனிதனாக அதை வளர்த்தி நிறுத்தியிருக்கார். முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஈரோட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு யங் எம்பி கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவருக்கு டக்குன்னு புரியல. அண்ணன் வந்து கேட்டிருக்காரு, மறுபடியும் டீ சாப்பிட வந்திருக்கேன், அங்கேயும் சொல்லியிருக்காரு, இல்லை நான் பிரகாஷ்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் இன்னும் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுங்கள், நீங்கள் திருப்பூர் தானே, நீங்கள் ஈரோட்டில் பண்ணுங்கன்னு சொன்னப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்னோடய தொழில் அத்தனை ஈரோட்டில் தான் இருக்குதுங்க, நான் குடியிருக்கிறது மட்டும்தான் திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எனக்கு அங்கேருந்து செக்ரட்டரியேட்லேருந்து ஃபோன் பண்ணி சிஎம் சொல்லியிருக்காங்க, என்ன சப்போர்ட் வேணுமோ உடனே பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவர் உடனே இப்போ மறுபடியும் ஒரு 1000 பேர்த்துக்கு வேலைக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இப்போ போகிறாங்க, ராமராஜ் காட்டன் போகிறாங்க. அந்த மாதிரி தொழிலுக்கு வந்து நம்மளுடைய அரசு, இப்போ பொங்கலூர் பழனிசாமி வந்த மாதிரி நம்ம இந்திய அரசோ தமிழ்நாடு அரசோ ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறோம். அதுலேயும் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து, நான் வந்து இங்கே அரசியலோ இதோ பேசணும்னு நினைக்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாடு வந்து தொழில்துறையில் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நாம் வந்து அதிகமாக பயன்படுத்தி, நீங்கள் கனெக்டிவிட்டி, அதாவது நீங்கள் என்ன அமெரிக்கா தமிழ் ரெண்டையும் கனெக்டிவிட்டி பண்ணி தான் பேரே வச்சுருக்கிறீங்க. அந்த மாதிரி இங்கே இந்த ரெண்டையும் நீங்கள் ரொம்ப அதிகமான முதலீடுகளை நீங்கள் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு கொண்டுகிட்டு வரோன்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ ஆனால் சொன்னாங்க,
விஜயன் பேசுகிறப்ப சொன்னார், நாங்கள் நிறைய பேர்த்துக்கு சேவைகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்தில் கஷ்டப்படுறவங்க, ஒரு சிலர் திடீர்னு குடும்பத்தில் ஏதோ ஒரு டெத்து இந்த மாதிரி பெரிய எரியம்லாம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் உடனே எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நம்மளதில் வந்து அயலக அணின்னு ஒரு அணியே வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அது வந்து அப்துல்லான்னு சொல்லி ஒருத்தர் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காரு. அதே மாதிரி கார்த்திகை நம்மளுடைய மண்டலத்தில் கார்த்திகை சிவசேனாதிபதி என்ன எல்லாமே அவர் வந்து ஒரு வாரிய தலைவராக, அயலக அணியினுடைய வாரிய தலைவராக போட்டு அவருடைய அரசு துறை மூலமாகவே அவர் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ சொல்லப்போனால் டிஆர்பி ராஜா அண்ணன் தொழில்துறையில் இன்றைக்கி எல்லாமே என்ன கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும். டெக்ஸ்டைல் பார்க் அடுத்தது இப்போ எனக்கே தெரியல, இப்போ மாமா தேவராஜ் மாமா தான் சொன்னாங்க ஈரோட்டில் அடுத்து அறிவிச்சது எல்லாம் தெரியும், டெண்டர் வந்ததே நான் கவனிக்காம விட்டுட்டேன் சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய எல்லாமே இங்கே வரப்போகுது. அந்த இப்போ பார்லிமெண்ட்டில் நான் பேசுகிறப்ப கூட எங்களுக்கு எய்ம்ஸ் கொடுங்க, இது இந்த காலேஜஸ் எல்லாமே கொஞ்சம் என்ஐடி இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் காலேஜஸ் வந்து எங்கள் கொங்கு மண்டலத்துக்கு கொடுங்க, மேற்கு மண்டலத்துக்கு. ஏன்னா மேற்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சி நம்ம கட்டுற ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கக்கூடிய ஜிஎஸ்டி இன்றைக்கி நம்ம அங்கே கட்டிக்கிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர் கட்டிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கோவை மண்டலம்ங்கிறது கரூர்னு எடுத்திங்கன்னா கரூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி இதெல்லாம் இன்றைக்கி இந்தியா தமிழ்நாடுடைய வளர்ச்சி இவ்வளோ தூரம் உச்சக்கட்டத்துக்கு போயிருந்தா அது வந்து நம்மளுடைய கோவை மண்டலம். போன 15 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்தில் கூட ஒரு பொண்ணு கேட்பாப்புல, எங்கள் ஒரு மாவட்டத்தை ஐடென்டிஃபை பண்ணி கேட்பாப்புல, எங்கள் மாவட்டத்தில் இந்த மாதிரி வளர்ச்சி வருமானு கேட்பாப்புல. அப்போ ஒரு பட்டியலிடுவாங்க. நீங்கள் அதை சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் வேறு குஜராத்னு எடுத்திங்கன்னா அது ஒரு தனி ஒரு இடம் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆந்திரான்னு எடுத்திங்கன்னா ஒரு இடம் தான் ஹைதராபாத் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். கர்நாடகான்னு எடுத்திங்கன்னா பெங்களூர் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆனால் தமிழ்நாடு ஒன்று தான். அனைத்து சென்னையில் எடுத்திங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும், வேலூர் ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம், தருமபுரி, ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் எடுத்திங்கன்னா ஒசூர் ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம், கோவைன்னு எடுத்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம், ஈரோடு டெக்ஸ்டைல் அக்ரிகல்ச்சர் ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம், கரூர் ஐடென்டிஃபை பண்ணலாம், திருப்பூர் சீரான தூத்துக்குடி வரைக்கும் நீங்கள் இந்த கடல்னு அந்த கடல் வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ஐடென்டிஃபை சீராக அனைத்துமே வளர்ந்து அனைத்து இடங்களுமே வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு, ஒரே மாதிரி வளர்ந்துட்டு. அதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு ஜப்பானோட போட்டி ஓடுற அளவுக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளை ஒதுக்கிட்டு யாருமே எதுவும் பண்ண முடியாது, உலகமே எதுவும் பண்ண முடியாது. தமிழனை ஒதுக்கிட்டு உலகமே எதுவும் பண்ண முடியாது. தமிழன் இல்லாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இன்னைக்கு சீராக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் விவசாய குழந்தை தான். எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயியோட மகன் தான். அதில் பெருமைப்படுறேன். நான் என் தம்பி 2 பேர். தம்பி தேவராஜ் மாமனுக்கு தெரியும், அவர் எங்கள் லைன் தான் கட்டுமானத்துறையில் இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல தொழில்துறையில். அவங்களுக்கு மாமனுக்கு நல்லா தெரியும். நான் வந்து நானும் தொழில் தானே. நான் வந்து ஆக்சுவலாக கெமிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டரு. அப்படியே வர அப்படியே அரசியல் அப்பா வந்து 50 வருஷமாக இருக்காங்க. அது அப்படியே நான் அதுலேயே தொடர்ச்சியாக இருந்தேன். நம்மளோட இதே வந்து காலகட்டம் இந்த 5 வருஷத்தில் மாறிடுச்சு, ஃபுல்லாகவே இதுக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றையும் ஒரு எய்ம் பண்ணோம்னா அதை முடிச்சிடும். நம்ம பார்லிமெண்ட் போனோடனே முதல்ல வந்து நான் தமிழில் தான் இன்றைக்கி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து ஒரு எல்லாருமே நம்ம தயாநிதி மாறனை வந்து என்னங்க ஒரு நாள் என்கிட்ட, பரவாயில்ல பிரகாஷ் தமிழில் பேசுகிறது தமிழ்நாட்டில் வந்து வைரல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். தயாநிதி மாறன் அது சொன்னது தமிழ்நாட்டில் வைரல் ஆகுது அப்படின்னாரு. நான் இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன்னா, குஜராத்தியில் தான் பேசுகிறாங்க, மகாராஷ்டிராக்காரன் மராத்தியில் தான் பேசுகிறாங்க. ஹிந்தி வந்து பெருசாக எடுத்துக்கறல, இங்கிலீஷ் ஒன்று, அவங்க தாய்மொழி ஒன்று, அது இப்படி பேசுகிறாங்க. அதில் ஒரு லாங்குவேஜ் வந்து குஜராத்தியில் வந்து ஒரு லாங்குவேஜ் ஒருத்தர் பேசினார். அவர் பேசுனது வந்து எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப பாதிச்சது. அந்த லாங்குவேஜே அந்த லிஸ்ட் அவுட்டில் இல்லை. நம்மகிட்ட இருந்த லிஸ்ட் அவுட் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவாங்க. அதில் நம்ம எந்த லாங்குவேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதில் லிஸ்ட் அவுட் இல்லை. கேட்டதுக்கு அவர் பேசுனது வந்து மொழிபெயர்ப்பு கேட்டால், அந்த எங்கள் லாங்குவேஜே அழிஞ்சிருச்சு, பாதுகாக்காமட்டு அந்த லாங்குவேஜ் அழிஞ்சிருச்சு, நாங்கள் எங்களுடைய லாங்குவேஜினுடைய உணர்வுக்காக நான் அதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அதை பேசியிருக்கார். அந்த மாதிரி தமிழ் வந்து என்னைக்கு அழியக்கூடாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு சொத்து. இதை வந்து அழிக்க முடியும். இதை வந்து அழிஞ்சதுன்னு வைங்க, நம்ம கலாச்சாரம் அழிஞ்சிரும்.
நம்மளுடைய அனைத்துமே அழிஞ்சிடும். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு நிம்மதி, அதாவது என்னதான் நம்ம வளர்ந்து போனாலும் பொங்க வைக்கிறக்கு ஊருக்கு தான் வர்றோம், தீபாவளி கொண்டாடுறக்கு ஊருக்கு தான் வர்றோம், ஆடி 18 நோம்பி கும்பிட்றக்கு ஊருக்கு தான் வர்றோம். மாதம் ஒரு தமிழ் மாதத்தில் காலண்டர் எடுத்தீங்கன்னா மாதம் ஒரு பண்டிகை கொண்டாடுறது நம்ம தமிழ் மட்டும்தான், தமிழர்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு தொழில்துறை மூலியமாக நம்முடைய தமிழ்நாடு அரசு, இப்போ நம்முடைய பொங்கலூர் பழனிசாமி சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு மூலிமா என்ன உதவி வேணும்னாலும் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட பேசிக்கலாம். என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு இட வசதிகளோ இல்லை எந்த இதுவும் இப்போ நிறைய இப்போ சிப்காட்ஸ் வந்துருச்சு. இப்போ பெருந்துறை சிப்காட்லாம் இன்றைக்கி நம்பர் 1 சிப்காட்டாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பெரிய சிப்காட்டில் பெருந்துறை சிப்காட் ஒரு சிப்காட். அந்த மாதிரி நம்மளுடைய பகுதியிலேயும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. அதே மாதிரி தான் கொரோனா காலத்தில் வந்து நிறைய திரும்பி வந்தீங்க, எல்லாம் ஃபாரின் போனவங்களாம் நிறைய வேலைக்கு போனவங்களாம் திரும்பி வந்தாங்க. அவங்க வந்து என்னாச்சு தெரியுங்களா, ரியல் எஸ்டேட் பூம் பண்ணி விட்டாங்க. நல்லா பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் பூம் ஆச்சு. அதனால் நல்லா எல்லா தொழிலுமே இங்கே ஒரு அடையாளமாக இருக்குது. நீங்களும் அந்த அடையாளத்தை இன்னும் பெரிய அளவில் நீங்கள் கொண்டுக்கிட்டு வந்து பழமையும் காப்பாற்றப்பட வேண்டும், வளர்ச்சியும் பெரிய அளவில், தமிழ்நாடுடைய வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கணும். அதுதான் என்னோட உண்மையாலுமே என்னோட எய்ம். அதுதான். நான் இன்னும் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் பாலிடிக்ஸில் இருக்கத்தான் போகிறோம். அதுக்கு எந்த உதவி வேணாலும் எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணனுடைய உதய அண்ணன் கூட நான் அதிகமாக, உதயநிதி அண்ணன் கூட டெப்டி சிஎம் கூட அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் நான் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய அமெரிக்காவில் நீங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதனுடைய பிரான்ச் இங்கே ஆரம்பித்து கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கணும்னு கேட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய கூட்டமைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.